இன்றைக்கி சிவிங்கோட அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிந்தட்டிக் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போதும் இல்லை சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போதும் நீங்கள் காட்டன் மாதிரி பின் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். ஏன்னா இப்போ காட்டனாக இருந்துச்சுன்னா லைனிங் கிளாத் அப்படியே காட்டனோட உட்காந்துக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதே சிந்தட்டிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நகுந்துரும், நம்மளுக்கு நெக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோணையாக கிராஸாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பின் குத்துருக்கு சங்கடப்படாமல் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாமே ஒரு 4 பின் 5 பின் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். டைமும் சேவ் ஆகும். முக்கியமாக பிகினர்ஸ் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எந்த தப்புமே இல்லாத ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா சிந்தட்டிக் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி பின் குத்தி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ காட்டனுக்கு நீங்கள் பின் குத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிந்தட்டிக் பூனம் சாரியோட கிளாத்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக பின் குத்தி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.